Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. நாம என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடையில ஒரு வசனம் வருது தசம பாகத்தை குறித்து. அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க வாசிப்போமே. இந்த ஒரு விஷயத்தை நான் விளக்கி சொல்லிட்டு நாம என்ன தவறு பண்றோம்ன்றதை நான் உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் போதிப்பாராக. 23வது வசனம் வாசிப்போமா? மத்திய 23:23 என்ன எழுதுறாரு? உங்களுக்கு ஐயோ. நீங்க எதுலெல்லாம் தசமமாக செலுத்துறீங்கன்றது அவங்க அழகா சொல்றாரு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்க ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் நீங்கள் என்ன பண்றீங்க? தசமாக செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும். இப்போ பெந்தகோஸ்த வட்டாரத்தில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் யூடியூப்ல சொல்றார் புதிய ஏற்பாட்டில் தசம பாகமே கிடையாதுன்றார். ஒருத்தர் புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இருக்குன்றார். இந்த வேத வசனத்தின்படி பார்க்க போனீங்கன்னா தசம பாகம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டது அல்ல. அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்பவுமே எதையுமே உள்ளுக்குள்ள போய் ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வரணும். தசம பாகம் எதற்குட்பட்டதல்ல? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டதல்ல. நீங்க நியாய பிரமாணத்துக்கு தசமாக உட்பட்டது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு தசமாக வேணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டது அல்ல தசமாகம். ஏனென்றால் தசமாகத்தை எங்க இருந்து கொண்டு வராரு? ஆபிரகாம் யாருக்கு தசமாக கொடுத்தானா? மெல்கிசேதேக்கு தசமாக கொடுத்தானா? அப்ப மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமாக கொடுத்தான்னு சொல்லும் பொழுது லேவி ஆபிரகாமுடைய அறையில இருந்து என்ன கொடுத்தானா? தசமாகம் கொடுத்தான்னு அங்க சொல்றார். அப்ப தசம பாகம் இன்னைக்கு தேவையா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டா இந்த மத்திய 23:23 சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷித்த காரியம் 3 காரியத்தை எழுதுறார். என்ன எழுதுறாரு? நீ விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அதுக்கப்புறம் சொல்றார் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவைகள்னா என்ன? அவைகள்னா என்ன? தசமபாகம். புதிய ஏற்பாட்டு பிரகாரம் நீங்க தசமபாகம் செலுத்தி தான் ஆகணும். விசுவாசிகளும் செலுத்தணும், ஊழியக்காரங்களும் செலுத்தணும். புதிய ஏற்பாட்டு பிரகாரம் இன்றைய இருக்கிற சபைகளுக்கு தேவனுடைய கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினது கம்பல்சரியா தசம பாகம் சபைகளுக்கு உண்டு, ஊழியக்காரர்களுக்கு உண்டு. எத்தனை பேர் தசமாக கொடுக்குறீங்க? தசமாக கொடுக்குற ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தசம பாகம் கண்டிப்பா கொடுக்கணும். அதுல எந்த விசுவாசிகளும் கொடுக்கணும், ஊழியக்காரங்களும் நீதியையும் இரக்கத்தையும் நீங்க செய்யணும். அதை செஞ்சுட்டு இதை விட்டுறக்கூடாதான். கண்டிப்பா நீங்க தசமாக கொடுத்துதான் ஆகணும் புதிய ஏற்பாட்டு பிரகாரம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தையே நியாயப்பிரமாணத்துக்குள்ள வருகிறதையெல்லாம் இப்ப போதிக்க நீங்க முன் வரும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருக்கிற விசுவாச பிரமாணத்தை நீங்க கை கொள்ளலாமே, அதை போதிக்கலாமே. தசமாக கண்டிப்பா இருக்க வேண்டும். ஆனா தசமாக யாருக்கு கொடுக்கணும்? அதுக்கு இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எந்த ஆதாரமும் கண்டிப்பா விசுவாசிங்க தசமாக கொடுக்கணும், ஊழியக்காரங்க தசமாக கொடுக்கணும். அது உண்மை. ஆனா தசமாக யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது எழுதியிருக்கா? பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது எழுதியிருக்கா? எங்க ஆராய்ந்து பார்க்கும் போது தெளிவே இருக்காது. ஆமே. இப்ப நீங்க கேட்கலாம், தசமாக தேவனுக்கு கொடுக்கணுமா, சபைக்கு கொடுக்கணுமா, ஊழியத்துக்கு கொடுக்கணுமா, ஊழியக்காரனுக்கு கொடுக்கணுமா, பண்டக சாலையில கொடுக்கணுமா? தசமா யாருக்கு கொடுக்கணும்? நீங்களும் ஆன்சர் சொல்ல முடியாது, நானும் ஆன்சர் சொல்ல முடியாது. ஊழியக்காரனுக்கு தசமா கொடுங்க அங்க எங்கேயும் சொல்லல. பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தேவனுக்கு கொடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. 10ல் 1 பங்கு யாருக்கு? தேவனுக்கு கொடுன்னு அங்க எழுதி இருக்கு. இந்த பக்கம் பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென்.
அப்புறம் கீழே சொல்லுவார், எனக்கு கொடுக்கறதெல்லாம் ஊழியக்காரனுக்கும் பாரு. அப்ப தசம பாகம் ஊழியக்காரனுக்கா, ஊழியத்துக்கா, சபைக்கா, பண்டக சாலைக்கா, தேவனுக்கானு நீங்க 5 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் இருக்கு. இதுலயே உங்களுக்கு சரியான ஆன்சர் என்ன செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு ஊழியக்காரங்க தசமபாகத்தை சபையில தான் கொண்டு கொடுக்கணும் நீங்க சொன்னீங்கன்னாலும் பிரச்சனை தான். ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாலும் பிரச்சனை தான். கர்த்தருக்கு தான் கொடுக்கணும்னாலும் பிரச்சனை தான். பண்டக சாலைக்கு தான் கொடுக்கணும்னாலும் பிரச்சனை தான். இல்ல ஊழியக்காரனுக்கு எங்க பாஸ்டருக்கு தான் கொடுக்கணும்னாலும் பிரச்சனை. அப்படி எந்த விதமான ஒரு தெளிவான ஆதாரத்தை நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கவே முடியாது. சிதறப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கு. தசமம் கொடுக்கணும்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஆனா யாருக்கு கொடுக்கணும்ன்ற வார்த்தை சிதறி போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சிஎஸ்காரங்க ஊழிய காணிக்கை தசமபாகத்தெல்லாம் எடுத்துட்டு 10 பேருக்கு அனுப்புவாங்க. அவங்களையும் கர்த்தர் ஒண்ணும் பண்றது இல்லை. ஆமென், ஆமென். சிலர் தசமபாகத்தை எடுத்து 4 ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களையும் கர்த்தர் ஒண்ணும் பண்றது இல்லை. அதுக்கு பதில் தரமாட்டேன்னு நினைக்கிறது இல்ல, சொல்றது இல்ல. சிலர் அப்படியே எடுத்துட்டு போய் சர்ச்சில் கொண்டு கொடுக்குறாங்க. அவங்களையும் கர்த்தர் ஒண்ணும் பண்றது இல்லை. சிலர் எங்க ஊழியக்காரனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்களையும் கர்த்தர் ஒண்ணும் பண்றது இல்ல. ஆக யாக மொத்தம் தசமம் கொடுக்கணும். அது எல்லாருக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி தான் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். நல்ல பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்க தசமபாகத்தை என் பாக்கெட்ல கொண்டு வந்து போட்டுருங்கன்னு நீங்க உறுதியா சொல்ல கூடாது, சொல்ல முடியாது. அது எந்த பெந்தேகோஸ்தியா சர்ச்சா இருந்தாலும் சரி, தசமபாகத்தை உண்டி பெட்டியில கொண்டு வந்து போட்டுரு, என்ன செத்து போவேன்னு சொன்னா மவனை நீ செத்து போவிடுவேன். அப்படி சொல்ற உரிமை பைபிள்ல இல்ல. கர்த்தருக்கு கூட, பண்டக சாலையில வந்து கூட, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கூட, ஊழியத்துக்கு கூட பல விதங்களில் பிரிச்சு எழுதப்பட்டிருக்கிறார். ஆனா கண்டிப்பா தசமம் கொடுக்கணும். கண்டிப்பா தசமபாகம்ன்றது உண்மை. ஆனா யாருக்கு கொடுக்கணும்ன்ற காரியம் ஒரே வார்த்தையில என்ன செய்யல, உறுதிப்பட்டு எழுதப்பட இல்ல. உங்க விசுவாசிங்க உங்களுக்கு கொடுத்தா வாங்கிடுங்க, கொடுக்கலன்னா நீங்க ஏன் கொடுக்கல, அவனுக்கு கொடுக்குற இவனுக்கு கொடுக்குறேன்னு நீங்க திட்டுற வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. அப்படி திட்டீங்கன்னா நீங்க வந்து வேதத்துக்கு புறம்பா சுயநலத்துக்காக போராடின மாதிரி ஆயிரும். ஒரு விசுவாசி கொடுக்குது, ஒரு விசுவாசி கொடுக்கல. கொடுக்காத விசுவாசி கூப்பிட்டு நீங்க கொடுங்கன்னு சொல்லுங்க. அது வேதத்தின்படி சட்டம், வேதத்தின்படி உண்மை, வேதத்தின்படி நிறைவேற வேண்டிய விஷயம். அதனால தான் சொல்றாரு, அவைகளை விடாது இருக்க வேண்டும். எவைகளை? தசமம் கொடுக்கறது நிறுத்தக்கூடாது. ஆனா எப்படி கொடுக்கணும்ன்ற மெத்தட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதனால தசமபாகத்தை குறித்த ஒரு தெளிவே பெந்தேகோஸ்தே நிர்வாகத்துல இல்ல. யூடியூப்ல பார்த்தா ஒருத்தன் ஏன் கொடுக்கறான்றான், ஒருத்தன் எதுக்கு கொடுக்கறான்றான், ஒருத்தன் ஏன் கொடுக்கணும்ன்றான், ஒருத்தன் புதிய ஏற்பாட்டுல தசமபாகத்தை பத்திய வார்த்தையே இல்லன்றான். அப்பெல்லாம் கிடையாது. இயேசு சொன்னார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படியானால் தசமபாகம் நியாயபரமான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது, நியாயபரமான விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட தசமபாக கொள்கையா இருந்தா நம்ம அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஆமென். நம்ம நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றிட்டார், அதனால நாம நிறைவேற்ற வேண்டாம், அதனால தசமபாகம் கொடுக்க வேண்டாம்னு பேசிடலாம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது தசமபாக பிரமாணம் கிடையாது, அது விசுவாச பிரமாணம். அதனால நீங்க மல்கியாலுக்கு வரும்போது கூட அவர் சொல்றாரு, பண்டக சாலையில வந்து கொடு, நான் திரும்ப தருவனோ தரமாட்டனோ என்ன செய்வாரு, சோதித்து பார். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு பாரு, சோதித்து பாருன்னு சொல்லல. ஆனா விசுவாச பிரமாணத்தை சோதித்து பார்க்கலாம். விசுவாச பிரமாணத்தை என்ன பண்ணி பார்க்கலாம், சோதித்து. ஏன்னா அப்பதான் தேவன் வெளிப்படுவாராம். நீ கொடுத்து பார், அறிக்கை பண்ணி பார், பேசி பார், செயல்பட்டு பார், நான் தருவனோ இல்லையோ. ஆழத்துல போய் வலைய போட்டு பாரு, விசுவாசத்துல உனக்கு மீன் கிடைக்காத மாதிரி. விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டது தசமபாக பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் அதை வேற வேற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் தெளிவா விளக்கம் கொடுத்தா இது 2 மணி நேரம் பிரசங்கம். நான் அதுக்கு இதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். தசமபாகம் புதிய ஏற்பாட்டுல உண்டு, அது விடாது இருக்கக்கூடிய உபதேசம். ஆனா அது யாருக்கு எப்படி கொடுக்கணும்ன்றது ஆவியானவர் உங்களை எப்படி லீட் பண்றாரோ அப்படி வச்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசி பேங்க்ல பணம் போடுற சொல்றா, எங்க சர்ச்சில் 10 லட்சம் ரூபாய் தசமபாகம் வருதுப்பா சார். 800 ஃபேமிலி இருக்கிறாங்க, 800 விசுவாசி இருக்கிறாங்க, 800 குடும்பம் இருக்கு. 8ல இருந்து 10 லட்சம் ரூபாய் தசமபாகம் வருது. எங்க பாஸ்டர் ராஜ போஜனமா இருக்கிறார். தசமபாகம் யாருக்குரியது? எனக்குரியதுன்னு வாங்கி 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறார். வருஷத்துக்கு 1,20,00,000 ரூபாய் அவருக்கு தசமபாகம் வருது. தோத்துறோம். ஆமே.
சரி, இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது தசமபாகத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லாம பெந்தேகோஸ்து ஊழியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது பெந்தேகோஸ்து ஊழியத்தை தசமாக கேட்டு வாங்கக்கூடிய ஒன்று அல்ல, அது விடாது இருக்கக்கூடிய உபதேசம். அல்லேலூயா. சரி, இது இந்த இடையில வந்ததுனால உங்களுக்கு இதை ஷார்ட்டா போட்டேன். ஏன்னா இதை யூடியூப்ல போகும்போது தெரியணும் பெந்தேகோஸ்து ஊழியத்தை தசமா இருக்கான்னு தெரியும். யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கேள்வியோடு ஒரு சில மெசேஜ் வந்தாதான் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தெரியும். குழப்பமா பேசுறவங்களுக்கு எல்லாம் வாய் அடைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பிளாஸ்திரி இருக்கு. நான் அந்த பிளாஸ்திரி எல்லாம் உபயோகப்படுத்தாம இருக்கிறேன். அந்த பிளாஸ்திரி எல்லாம் உபயோகப்படுத்தினா நிறைய பேருடைய வாய் அடைச்சிருவான். எதையோ பேசி காசை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வேண்டாம். வேதத்துல என்ன சொல்லுதோ அதை செய்வான். சாவுன்னா செத்துருவான், வாழுன்னா வாழுவான், விடுன்னா விட்டுருவான், பிடின்னா பிடிச்சுக்குவான். வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்வான். அதுக்கு மீறினது அதெல்லாம் நீங்களும் நானும் எதுவும் பேசிலாம் உபதேசத்துக்குள்ள சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிட கூடாது. சரி, அது போகட்டும். இப்போ